10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Now example 7.20. Find the value in the interval 1/2, 2 open interval satisfied by the Rolle's theorem for the function f of x is equal to x plus 1 by x. f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus 1 by x, x belongs to closed interval 1/2, 2. Find the value. நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். எந்த இன்டர்வல்னு பார்த்தீங்கன்னா 1/2, 2 ஓப்பன் இன்டர்வல். என்ன யூஸ் பண்ணோம்னா by Rolle's theorem for the function f of x is equal to x plus 1 by x, x belongs to closed interval 1/2, 2. Given function கொடுத்துருக்காங்க. By Rolle's இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா find the value இந்த given interval 1/2, 2க்குள்ள வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த given function பார்த்தீங்கன்னா f of x equal to x plus 1 by x. இது given function f of x equal to x plus 1 by x. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து f of x is continuous on closed interval 1/2, 2. கண்டினியூஸ்னால் என்ன வரணும்னா க்ளோஸ் இன்டர்வல் வரணும். இது C, இது க்ளோஸ் இன்டர்வலும் C. இது ஞாபகத்து வச்சுக்கணும். கண்டினியூஸ்னால் ஆல்ரெடி we see that 11th standard definition. Already we see that last problem also. Therefore continuousனால் என்ன வரணும்னா க்ளோஸ் இன்டர்வல் 1/2, 2 வரணும். Now second condition, f of x is differentiable on 1/2, 2. டிஃப்ரென்ஷியபிள் எந்த இன்டர்வல் இருக்குன்னா 1/2, 2ல் இருக்கணும். இப்போ ரோல்ஸ் தியரம் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கண்டிஷன் f of a equal to f of b இருக்கணும். Now the value checking for f of 1/2. f of 1/2 equal to xக்கு போல வேல்யூ அப்ளை பண்ணுங்கள் 1/2 ப்ளஸ் 1/x இருக்கு. அப்போ 1/2. Therefore 1/2 ப்ளஸ் 2 equal to எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா f of 1/2 வேல்யூ 5/2. நெக்ஸ்ட்டு f of 2 is equal to வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x plus 1 by x. அப்போ f of 2னா xக்கு போல 2 போடுங்க. 2 plus 1/2 equal to 5/2. அப்போ f of 1/2வும் f of 2வும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ all the three conditions are satisfied. அப்போ ரோல்ஸ் தியரம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பை ரோல்ஸ் தியரம் கண்டிஷன் வந்து முக்கியமான கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா f dash of c equal to 0. நம்ம என்ன பண்ணோம்னா f dash of c கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவல் 0ன்னு சொல்லி பண்ணால் அந்த வேல்யூ நம்ம வந்து கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு f of x வந்து பார்த்திங்கன்னா x plus 1 by x கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. f of x is equal to x plus 1 by x. Now find the value for f dash of x. அப்போ f dash of xனா x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு அந்த 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணால் minus 1 by x squared. இந்த 1 by x எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 1 by x எப்படின்னா x power minus 1 எழுதிக்கலாம். x power n ஃபார்முலா. அப்போ therefore n into x power n minus 1. We write therefore minus 1 by x squared. அப்போ f dash of x is equal to 1 minus 1 by x squared. Now condition Rolle's theorem வந்து பார்த்தீங்கன்னா f dash of c equal to 0. அப்போ f dash of c is equal to 1 minus 1 by c squared equal to 0. LCM எடுத்துங்க. அப்போ c squared minus 1 by c squared equal to 0. அப்போ c squared ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. அப்போ c squared minus 1 equal to 0 வந்துடும். அப்போ c squared equal to 1. அப்போ therefore c equal to plus or minus 1. அப்போ cக்கு வேல்யூ எத்தனை வேல்யூ இருக்குன்னா 2 வேல்யூ இருக்குது. அப்போ c equal to minus 1ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலில் வராது. does not belongs to 1/2, 2. அப்போ therefore c equal to 1ங்கிறது 1/2, 2ல் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பாயிண்ட்டு c is equal to 1ங்கிறது எங்கே இருக்குன்னா belongs to 1/2, 2. அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ. சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்னா ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா f of x equal to x plus 1 by x.
இந்த given interval பார்த்தீங்கன்னா x belongs to 1/2, 2 close interval. அப்போ given function பார்த்தீங்கன்னா f of x is equal to x plus 1/x. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x கன்டினியூஸாக இருக்கணும். என்ன இன்டர்வல்னா 1/2, 2 க்ளோஸ் இன்டர்வல். அண்டு f of xங்கிறது டிஃபரன்ஷியபிள் எப்படி இருக்குன்னா இந்த ஓப்பன் இன்டர்வல் இருக்கணும் 1/2, 2. அப்போ f of 1/2 வேல்யூ கிடைக்கிறோம் 5/2 வருது. f of 2 வேல்யூ கிடைக்கிறோம் 5/2 வருது. Therefore, f of a equal to f of b. That is f of 1/2 equal to f of 2 வருது. அப்போ all the three conditions are satisfied. Now, Rolle's theorem பார்த்தீங்கன்னா f dash of c equal 0ங்கிறது தான் Rolle's theorem. அப்போ therefore, f dash of x இருந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ f dash of x is equal to 1 minus 1/x squared. இதில் என்ன பண்ணுறோம் சிக்கு மாற்றுறோம் பை டெஃபினிஷன் பிரகாரம் பை கண்டிஷன் பிரகாரம் ரோல்ஸ் தியரம் கண்டிஷன் பிரகாரம் f dash of c-க்கு நம்ம மாற்ற போகிறோம். அப்போ f dash of c equal to 1 minus 1/c squared equal 0. அப்போ LCM எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும். அப்போ c squared minus 1/c squared equal 0னா therefore ரைட் சைடில் c squared கொண்டு போயிருங்க. அப்போ c squared minus 1 equal 0னா c squared equal to 1. therefore c equal to plus or minus 1. அப்போ c equal to minus 1ங்கிறது இந்த இன்டர்வலில் டஸ் நாட் பாசிபிள். அப்போ c equal to 1ங்கிறது belongs to 1/2, 2. இது வந்து எக்ஸாம்பிள் 7.20 பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 7.21 கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் c. அதே மாதிரி கொஸ்டின் தான் வேல்யூ சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் c satisfied by Rolle's theorem for the function f of x is equal to log of x squared plus 6 by 5x. இது f of x என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா log of x squared plus 6 by 5x. இந்த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 2, 3. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் c. சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் satisfied by Rolle's theorem. இது என்ன இருக்குன்னா satisfied by Rolle's theorem satisfied பண்ணியிருக்கணும். ஃபார் தி given ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to log of x squared plus 6 by 5x. இது given ஃபங்க்ஷனு. இந்த இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 க்ளோஸ் இன்டர்வல் 2, 3. அடுத்து given f of x equal to என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா log of x squared plus 6 by 5x. இது given ஃபங்க்ஷனு. இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா log of m by n ஃபார்முலா. அப்போ log m minus log n. Therefore, we have write f of x is equal to log of x squared plus 6 minus log of 5x னு எழுதிக்கலாம். இது வந்து f of x. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்னு சொல்லணும். எந்த இன்டர்வல் சொல்ல போகிறோம்னா க்ளோஸ் இன்டர்வல் சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டினியூஸ். அப்போ f of x is continuous on closed interval 2, 3. எந்த இன்டர்வல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்னாவே எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் வந்துடணும் 2, 3. டிஃபரன்ஷியபிள்னாவே ஓப்பன் இன்டர்வல். அப்போ therefore f of x is differentiable on open interval 2, 3. நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of 2 வேல்யூ ஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து f of 3 வேல்யூ ஃபைன் பண்ணோம். அப்போ f of 2 is equal to log of x squared plus 6. given ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to log of x squared plus 6 by 5x. இது கொஸ்டினில் கொடுத்துருக்கு. அப்போ log of x squared. அப்போ x-க்கு 2 அப்ளை பண்ணுங்கள். 2 squared 4 plus 6 by 5 into 2னா இங்கே 10 வந்துடும். அப்போ log of 4 plus இங்கே வந்து 10 by 10. அப்போ log of 10 by 10னா log 1 வேல்யூ 0. ஞாபகம் வச்சுக்கணும். log 1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. நெக்ஸ்ட்டு f of 3. அப்போ f of 3னா x is equal to 3 given ஃபங்க்ஷனில். அப்போ log of 3 ஸ்கொயர்னா 9 plus 6 by 15. அப்போ log of 15 by 15னா log 1. that is log 1 value equal to 0. அப்போ therefore f of 2 equal to f of 3. இந்த கண்டிஷன் வந்து f of a equal to f of b இருக்குது. அப்போ Rolle's theorem all the three conditions are satisfied. பை Rolle's theorem என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா f dash of c equal to 0ன்னு செட் பண்ணி இந்த c-யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நவ் ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் f dash of x. இப்போ பாருங்கள் f of x எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா log of x squared plus 6 minus log of 5x இருக்குது. இது given ஃபங்க்ஷனு. இது ஃபார்முலா முதவே யூஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கோம். அப்போ f dash of x வந்து பயன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் f dash of x is equal to log x-ஓட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/x. அதனால் வந்து நம்ம மாற்றிக்கணும். எக்ஸுக்கு போய் என்ன பண்ணால் x squared plus 6 மாற்றிக்கணும். அப்போ log of x squared plus 6 வந்து எப்படி எழுதலாம்னா 1/x squared plus 6ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா log x-ஓட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/x. அப்போ அதுக்கு போய் சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே எக்ஸுக்கு போய் என்ன பண்ணால் x squared plus 6 வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்.
அப்போ 1 by x square plus 6. நெக்ஸ்ட்டு இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். அப்போ x square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இது 6ங்கிறது எனி கான்ஸ்டன்ட்டு, அப்போ 0. அப்போ தேர்ஃபோர் இங்கே 1 by x square plus 6 into 2x minus log of 5x. Again formula, log x ஓட formula 1 by x. அப்போ தேர்ஃபோர் x replaced by 5x. அப்போ log of 5xங்கிறது எப்படி வரோம்னா 1 by 5x எழுதிட்டு நெக்ஸ்ட் இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனு 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5. அப்போ தேர்ஃபோர் இங்கே வந்து எப்படி எழுதுறோம்னா நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். அப்போ இதை மல்டி பண்ணிக்கிங்க 1 into 2x. அப்போ 2x by x square plus 6 மைனஸ் இங்கே வந்து 5 கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து 1 by xன்னு வந்துடும். டேக் எல்சிஎம். அப்போ இது இந்த எக்ஸை வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டீங்க, இந்த x square plus 6 இந்த கிராஸ் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து x இன்ட்டு இங்கே 2xனா 2x ஸ்கொயராக மாறிடும். மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மல்டி பண்ணிங்க, 1ஆல் மல்டி பண்ணிங்க. அப்போ மைனஸ் ஆஃப் x square plus 6. அப்போ தேர்ஃபோர் இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணிங்க. அப்போ 2x squared மைனஸ் x squared மைனஸ் மல்டி பண்ணிக்கிறேன். அப்போ 2x squared மைனஸ் x squared மைனஸ் x பை இங்கே வந்து x இன்ட்டு x squared plus 6. இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2x squared ஒரு x squared கழிச்சோம்னா x squared, இது மைனஸ் 6 பை x இன்ட்டு x squared plus 6. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா கண்டிஷன் வந்து ரோல்ஸ் தியரம் பார்த்தீங்கன்னா f days of c equals 0. Now f days of x என்ன பயன்படுத்திக்கணும்னா f days of x is equal to x squared minus 6 by x into x squared plus 6. இது வேல்யூ f days of x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ x வந்து ரீப்ளேஸ் பை c. அப்போ தேர்ஃபோர் f days of c is equal to இங்கே c squared minus 6 by x-க்கு போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க. அப்போ c squared minus 6 by c into c squared plus 6 equal to 0. ஏன்னா கண்டிஷன் வந்து ரோல்ஸ் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா f days of c equal 0, அதனால equal 0. அப்போ தேர்ஃபோர் இந்த c into c squared plus 6 ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். அப்போ c squared minus 6 equal to 0. தேர்ஃபோர் c squared equal 6 வந்துடும். அப்போ c squared equal 6னா c equal to plus or minus root of 6. அப்போ c equal to வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா நமக்கு வந்து c equal to plus or minus root of 6 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ நம்ம கொஸ்டினில் கிவன் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்கன்னா 2,3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் ஒரு வேல்யூவாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன் வேல்யூ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா. அப்போ c is equal to minus root 6ங்கிறது does not belongs to 2,3. அப்போ therefore c is equal to root of 6ங்கிறது இது belongs to 2,3. அப்போ c equal to root of 6ங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா required point. அப்போ இந்த 2,3க்குள்ளே c equal to root of 6ங்கிறது நமக்கு belongs to 2,3 இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7.21 என்ன கண்டுபிடிக்கணும்னா கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to log of x square plus 6 by 5x. எந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 2,3 க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாக சொல்லணும்னா f of x equal to log of x square plus 6 by 5x. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா m/m ஃபார்முலா இருக்குது. அப்போ log of x square plus 6 minus log 5xன்னு எழுதிக்கணும். இதை ஃபஸ்ட் பாயிண்ட்டு f of x is continuous on closed interval 2,3. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு f of x is differentiable on open interval 2,3. டிஃப்ரென்ஷியபிள்னாவே ஓப்பன் இன்டர்வல் வந்துடணும், கண்டினியூஸ்னாவே க்ளோஸ் இன்டர்வல் வந்துடணும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் f of 2. f of 2 வேல்யூ என்ன வருது பாருங்கள், வேல்யூ வந்து 0 வந்துருச்சு. f of 3 வேல்யூ என்ன வருது, 0 வருது. அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல். அப்போ f of 2 equal to f of 3. அப்போ ஆல் த 3 கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது. நெக்ஸ்ட் ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுன்னா f days of c is equal 0ன்னு சொல்லுது. நவ் ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் f days of x. அப்போ f days of x என்ன வருது பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சிக்கிறது x squared minus 6 by x into x squared plus 6. அப்போ f days of x என்ன வேல்யூ வருது பார்த்தீங்கன்னா x squared minus 6 by x into x squared plus 6. now x வந்து xc ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ f days of c is equal to c squared minus 6 by c into c squared plus 6 equal 0ன்னு போட்டுங்க. அப்போ c squared ரைட் சைடில் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ c squared minus 6 equal 0னா c squared equal 6ன்னு வந்துடும். அப்போ c is equal to plus or minus root of 6. அப்போ ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ c is equal to minus root 6ங்கிறது does not belongs to 2,3. இது மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ வந்துருக்கு, இந்த 2,3க்குள்ளே இருக்காது. அப்போ c equal to root of 6 இது எங்கே இருக்குன்னா belongs to 2,3க்குள்ளே இருக்குது. அப்போ therefore நமக்கு required வேல்யூ the value c is equal to root of 6 எங்கே இருக்குன்னா 2,3க்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 7.3 செகண்ட் சம்.
using Rolle's theorem. Using Rolle's theorem, determine the value of x. X ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். At which the tangent is parallel to the x-axis. அந்த x ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா tangent to is parallel to the x-axis தான் இருக்கணும். For the following functions. The given functions கொடுத்துருக்காங்க. f of x is equal to first question பாருங்க. f of x is equal to x square minus x. அப்போ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to x square minus x. இது x எங்கே இருக்குன்னா x belongs to closed interval 0,1. இது given function வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to x square minus x. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா determine the value of x. x ஓட வேல்யூக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். which the tangent is எப்படி இருக்குன்னா parallel to the x axis இருக்குது. For the following function, the given functionக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா the tangent is parallel to the x axis இருக்கணும். The given function வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to x square minus x. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to x square minus x. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x is continuous. கண்டினியூஸ்னா என்ன இன்டர்வல் இருக்கணும்? க்ளோஸ் இன்டர்வலாக இருக்கணும். அப்போ க்ளோஸ் இன்டர்வல் the given interval பார்த்தீங்கன்னா 0,1. செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x is differentiable on open interval 0,1. டிஃபரன்ஷியபிள்னாவே இன்டர்வல் வந்து ஓப்பன் இன்டர்வலாக வந்துடணும். f of 0. நெக்ஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பார் f of a and f of b. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா f of a f of b ஈக்குவலாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா f of 0. ஏன்னா இன்டர்வல் கொடுத்துருக்கிறது க்ளோஸ் இன்டர்வல் வந்து 0,1. ஸோ த எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பொதுவாக 0 போடுங்க. அப்போ f of 0 is equal to x square பொதுவாக 0. அப்போ 0 minus 0, therefore f of 0 is equal to 0 ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா f of 1. அப்போ f of 1 is equal to f of x equal to given function வந்து பார்த்தீங்கன்னா x square minus x. அப்போ எக்ஸுக்கு பொதுவாக 1 ரீப்ளேஸ் பண்ணிங்க. அப்போ f of 1 is equal to 1 squared 1 minus 1. அப்போ f of 1 is equal to 0. therefore f of 0வும் f of 1 எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ f of a equal to f of b இருக்குது. எப்படி இருக்குன்னா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆல் த 3 கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. நவ் யூசிங் ரோல்ஸ் தியரம். ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா f days of c is equal to 0ன்னு சொல்லுது. நவ் find the value for f days of x. ஃபஸ்ட்டு given function என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா f of x equal to x square minus x. இதில் என்ன பண்ணால் f days of x வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ f days of x equal to x square டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x. அப்போ x power n ஃபார்முலா x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் n into x power n minus 1. அப்போ f days of x equal to 2x minus 1. x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து 1 வந்துடும். அப்போ therefore மொத்தமாக டோட்டல் எழுதிங்கன்னா f days of x equal to 2x minus 1. அப்போ கண்டிஷன் நமக்கு என்ன? ரோல்ஸ் தியரம் f days of c is equal to 0. அப்போ f days of c equal 0ன்னு சொன்னோம்னா எக்ஸுக்கு பொதுவாக c மாற்றுங்க. அப்போ f days of c is equal to இங்கே f days of x என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2x minus 1 வந்திருக்கு. அப்போ f days of c is equal to 2c minus 1 வரணும். இது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f days of c is equal to 0. அப்போ therefore f days of c is equal to 2c minus 1 equal 0னா அப்போ therefore 2c இந்த மைனஸ் வந்து கொண்டு போயிருங்க. அப்போ 2c is equal to 1 வந்துடும். அப்போ c is equal to 1/2. அப்போ சியோட வேல்யூ என்ன கிடச்சிக்குன்னா 1/2. அப்போ c is equal to நமக்கு என்ன வந்து தேவையான பாயிண்ட்டு 0,1க்குள்ளே இந்த 1/2 கண்டிப்பாக இருக்கும். அப்போ c is equal to 1/2 எங்கே இருக்குன்னா belongs to 0,1ல் இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்டுருக்கு பார்த்தீங்கன்னா determine the value of x but the tangent is parallel to the x axis. அப்போ நம்ம வந்து டெஃபினிஷன் பிரகாரம் f days of c is equal 0ன்னு சொன்னால் இதை தான் நம்ம வந்து f of x வந்து இந்த சிக்கு மாற்றணும். therefore இங்கே வந்து பார்த்திங்கன்னா f days of x வந்து f days of c இங்கே மாற்றிருக்கோம். அப்போ c is equal to 1/2ங்கிறது இந்த 0,1ல் இருக்கும். இந்த சிக்கு போது x போடுங்க. அப்போ தட் இஸ் x is equal to 1/2. இந்த x is equal to 1/2ங்கிறது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இது tangent is parallel to x axis-ஆக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா exercise 7.3 செகண்ட் சம்மு திருப்பி பார்த்துங்க. யூஸிங் ரோல்ஸ் தியரம். ரோல்ஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் எக்ஸு. டிட்டர்மைன் தி வேல்யூ ஆஃப் எக்ஸு. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். விச் த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு தி எக்ஸ் ஆக்சிஸ். அது எப்படி இருக்குன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பேரலல் டு தி எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கணும். த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு தி எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கணும் ஃபார் தி கிவன் ஃபங்க்ஷன். அப்போ கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்து பாருங்க f of x equal to x square minus x. அப்போ கண்டிஷன் ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to கண்டினியூஸாக இருக்கணும். என்ன இருக்குன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல் இருக்கணும். கண்டினியூஸ்னாவே என்ன பண்ணணும் க்ளோஸ் இன்டர்வலாக வரணும். இங்கே f of x வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். டிஃப்ரென்ஸ்னால இன்டர்வல் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாதிரி இருக்குன்னா அப்போ 0,1 இருக்கணும்.
Now find the value for f of a and f of b. அப்போ f of 0 is equal to இங்கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 நமக்கு கிடைக்குது. f of 1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 0 கிடைக்குது. அப்போ f of a f of b ஈக்குவலாக இருக்குது. therefore f of 0 is equal to f of 1 இருக்குது. அப்போ all the three conditions are satisfied. நெக்ஸ்ட்டு ரோல்ஸ் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னா f dash of c is equal to 0. அப்போ f dash of c equal to 0னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து f of x கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இங்கே f dash of x வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். அப்போ f dash of x equal to என்ன பார்த்தீங்கன்னா இங்கே x square minus x இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x equal to 2x minus 1. அப்போ இங்கே எக்ஸுக்கு போது சியை மாற்றிங்கன்னா f dash of c equal to 0 கொஸ்டின் கண்டிஷன் இருக்குது. அப்போ f dash of c is equal to இங்கே 2c minus 1 equal to 0. அப்போ 2c is equal to 1னா c is equal to 1/2. அப்போ c equal to 1/2ங்கிறது இஸ் தி ரெக்வயர்ட் பாயிண்ட்டு. அந்த சியை தான் என்ன பண்ணுறோன்னா தட் இஸ் x is equal to 1/2 நம்ம எடுத்துருக்கோம். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 1/2ங்கிறது எப்படி இருக்குன்னா the tangent is parallel to the x axis தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to x squared minus 2x by x plus 2. இது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. இது x belongs to எங்கே இருக்குன்னா க்ளோஸ் இன்டர்வல் -1, இங்கே வந்து 6. அப்போ கிவன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா f of x is equal to x squared minus 2x by x plus 2. இது கிவன் ஃபங்க்ஷனு. நான் ஃபஸ்ட் கண்டிஷன் இருக்கணும் கன்டினியூஸாக இருக்கணும். அப்போ கிவன் ஃபங்க்ஷன் வந்து கன்டினியூஸாக இருக்கணும். எந்த இன்டர்வல் இருக்கும்னா இந்த x belongs to -1, 6 இருக்கணும். அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to f of x is continuous on closed interval -1, 6. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியபிள் சொல்லணும். f of x கிவன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x is differentiable on the open interval -1, 6. அப்போ நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து f of a f of b வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா f of a-வும் f of b ஈக்குவலாக இருக்கணும். அதனால நெக்ஸ்ட் கண்டிஷன் போக முடியும் ரோல்ஸ் செய்கிறோம். அப்போ f of -1 f of a is equal to f of -1. f of -1னா இந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா f of x equal to x squared minus 2x by x plus 2. இங்கே x is equal to -1 சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ f of -1 is equal to இங்கே -1 the whole square. ஏன்னா எக்ஸுக்கு போதும் -1, அப்போ -1 the whole square. இங்கே மைனஸ் இங்கே -2x இருக்குது. அப்போ 2 into எக்ஸுக்கு போதும் -1 பை இங்கே எக்ஸுக்கு பொதுவாக -1. அப்போ -1 + 2. therefore சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் -1 the whole square நான் எப்படின்னா 1 எழுதிக்கலாம். இங்கே ++ மாற்றிக்கலாம். அப்போ வந்து 1 + 2 பை இங்கே டிவிஷனில் பார்த்தீங்கன்னா -1 + 2 இருக்குது. அப்போ 2 - 1 1 ஆயிரும். அப்போ 1 + 2 by 1 அப்போ 3/1 that's equal to 3 வந்துடும். அப்போ f of -1 is equal to இங்கே வந்து 3. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வந்து f of bங்கிறது f of 6. அப்போ f of 6 எக்ஸுக்கு பொதுவாக 6 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ 6 ஸ்கொயர்டு -2 into x இருக்குது. அப்போ 2 into 6 by x plus 2. அப்போ 6 + 2. அப்போ 6 ஸ்கொயர்னா வேல்யூ என்ன வரும் 36. அப்போ இங்கே 2 into 6னா எவ்வளோ வரும் 12. அப்போ 36 - 12 by இங்கே 6 + 2 இங்கே வந்து 8. அப்போ 36 - 12னா 24/8னா 3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா f of a-வும் f of b-யும் ஈக்குவலாக இருக்குது. therefore the given interval பார்த்தீங்கன்னா f of -1 equal to f of 3. அப்போ all the conditions are satisfied. all the three conditions are satisfied. அப்போ 3 கண்டிஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா f of x is continuous on closed interval -1, 6. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x is differentiable on open interval -1, இங்கே வந்து 6. ரெண்டாவது கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of a f of b that is f of -1 இங்கே வந்து f of 6 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. therefore f of -1 equal to f of இங்கே வந்து 3. all the conditions are satisfied. by Rolle's theorem என்ன கண்டிஷன் சொல்லுது பார்த்தீங்கன்னா f dash of c is equal to 0. Rolle's theorem என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா f dash of c equal to 0. ஒன் ஆஃப் தி கண்டிஷன் ரோல்ஸ் தியரம்னா f dash of c is equal to சடன்லி நம்ம வந்து ரீகால் பண்ணோம். அப்போ f dash of c is equal to 0னா ரோல்ஸ் தியரம். அப்போ வந்து f of x வந்து கிவன் ஃபங்க்ஷனு. அப்போ f of x is equal to x squared minus 2x by x plus 2. என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா f of x ஓட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா u/v ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் f dash of x கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ u/v. அப்போ therefore இங்கே வந்து கிவன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to x squared minus 2x by x plus 2. இது ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா u/vயில் இருக்குது. ஃபார்முலா வந்து சைடில் இருக்குது பாருங்கள். u/v whole dash equal to ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா vu dash minus uv dash by v squared.
டினாமினேட்டர் ஸ்கொயர் படிக்கணும், டினாமினேட்டர் ஃபஸ்ட் கொண்டு வரணும். அப்போ VU டேஷ் மைனஸ் UV டேஷ் பை V ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ f dash of x கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இங்கே வந்து V ஸ்கொயரு. V ஸ்கொயர்னா U ஈக்குவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் x ஸ்கொயர் மைனஸ் 2x. V ஈக்குவல் என்ன பண்ணால் x + 2ன்னு வரணும். அப்போ ஃபார்முலா அப்புறம் என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா V ஸ்கொயர். அப்போ V ஸ்கொயர்னா x + 2 ஹோல் ஸ்கொயர் எழுதணும். அப்போ வந்து V எழுதணும். Vங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா x + 2. நெக்ஸ்ட்டு U டேஷ்னா இந்த x ஸ்கொயர் மைனஸ் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கங்க. அப்போ x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து 2x, இந்த 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா இங்கே வந்து 2 ஏறும். அப்போ வந்து எப்படி எழுதலாம்னா x + 2 இன்ட்டு U டேஷ்ங்கிறது 2x மைனஸ் 2 மைனஸ் UV டேஷ். அப்போ U ஈக்குவல் டு x ஸ்கொயர் மைனஸ் 2x, V ஈக்குவல் டு x + 2. x + 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா 1 வரும். 2ங்கிறது எனி கான்ஸ்டன்ட்டு. அப்போ 0, அப்போ 1 + 0ன்னு எழுதியிருக்கேன் நான். அப்போ therefore by இங்கே வந்து V ஸ்கொயர்டு x + 2 ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ therefore f dash of x equal to x + 2 into 2x minus 2 மைனஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் 2x into 1 + 0. இதை மல்டி பண்ணிக்கங்க. அப்போ x into 2x ஸ்கொயர்டு. இங்கே x into minus 2 மைனஸ் 2x. அடுத்தது 2 into 2x 4x. இங்கே +2 இங்கே வந்து -2 மல்டி பண்ணால் -4. இதில் அப்படியே மைனஸ் மல்டி பண்ணிங்க. மைனஸ் x ஸ்கொயர்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸ் 4x. இங்கே 1 இருக்குது. அப்போ அதை மல்டி பண்ணால் அப்படியே தான் வரும். உனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்ன இருக்குன்னா 2x ஸ்கொயர்டு மைனஸ் 2x, இங்கே வந்து ப்ளஸ் 4x மைனஸ் 4, இங்கே வந்து மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 2x பை x + 2 ஹோல் ஸ்கொயரு. இங்கே ஒரு மைனஸ் 2x இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 2x இருக்குது, கேன்சல் பண்ணிக்கங்க. அப்போ ரிமைனிங் பார்ட் என்ன வரும்னா இங்கே ஒரு 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் x ஸ்கொயர் இருக்குது, சப்ராக்ட் பண்ணிக்கங்க. அப்போ x ஸ்கொயர் ரிமைனிங் பார்ட் இருக்கிறது 4x, இங்கே வந்து -4 பை x + 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ therefore f dash of x is equal to இங்கே வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 பை x + 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் தியரம் f dash of c equal to 0. அப்போ எக்ஸுக்கு பொதுவாக சியை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ f dash of c is equal to இங்கே வந்து மாத்திரம்னா c ஸ்கொயர் ப்ளஸ் 4c மைனஸ் 4 பை c + 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ கண்டிஷன் அது ரோல்ஸ் தியரம் வந்து f dash of c is equal to 0. அப்போ f dash of c is equal to c ஸ்கொயர் ப்ளஸ் 4c மைனஸ் 4 பை c + 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. டினாமினேட்டர் இருக்கிற c + 2 ஹோல் ஸ்கொயர் வந்து ரைட் சைடில் கொண்டு போங்க. அப்போ 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் பார்ட் இருக்கிறது c ஸ்கொயர் ப்ளஸ் 4c மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை என்ன பண்ணலாம்னா ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அல்லது வந்து ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ண பாருங்கள். ஃபார்முலா பண்ணலாம், ஃபார்முலா மெத்தட் சால்வ் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா மெத்தட் படிச்சிருக்கோம். x is equal to -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac by 2a. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஈக்குவேஷன் பிரகாரம் a ஈக்குவல் டு இந்த c ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு, b ஈக்குவல் டு 4, c ஈக்குவல் டு -4. அப்போ therefore c is equal to -b. அப்போ வந்து b is equal to இங்கே வந்து 4 பார்த்தீங்கன்னா -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் √b². அப்போ 4 ஸ்கொயர் இங்கே 16 வந்துடும். அப்போ c ஈக்குவல் டு -4 மைனஸ் ப்ளஸ் ஆஃப் ஆயிரும். அப்போ இங்கே 16 + 16 வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை 2 × a. அப்போ 2 × 1. அப்போ therefore c is equal to -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே 16 ஆட் பண்ணிக்கங்க. அப்போ √32 by 2ன்னு வந்துடும். அப்போ therefore that is equal to c is equal to -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் √32 பிரிச்சு எழுதிக்கங்க. 4 × 2 √2 வந்துடும் by 2. அப்போ that is equal to 2 வந்து காமன், இந்த 4 வந்து காமன் எடுத்துருங்க. அப்போ வந்து c is equal to 4 காமன் எடுத்தோம்னா இங்கே என்ன வரும்னா -1 ப்ளஸ் √2 பை இங்கே வந்து 2ன்னு வந்துடும். இந்த 2க்கு 4 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 100 வந்துடும். அப்போ c is equal to இந்த 2 அப்படியே மல்டி பண்ணிக்கங்க. -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√2. அப்போ சியோட வேல்யூ வந்துக்குன்னா 2 வேல்யூ இருக்குது. அப்போ c is equal to -2 மைனஸ் 2√2. இது எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. தட் இஸ் சிம்பிளாக வந்து வேல்யூ சொல்லணும்னா -2 மைனஸ் 2√2ங்கிறது அப்ராக்சிமேட்லி -4.8. நமக்கு கிவன் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா
-1,6 கொடுத்துருக்கு. இது பாசிபிளான்னு பாருங்கள். that is does not possible. அப்போ c is equal to -2 -2 root 2 does not belongs to -1,6. இது does not possible. It is not possible. The c ஓட value. அப்போ therefore c is equal to -2 plus 2 root 2 இது belongs to எங்கே இருக்குன்னா -1,6. இதோட வேல்யூ சைடில் எழுதிருக்கு பாருங்கள். -2 plus 2 root 2ங்கிறது எப்படி இருக்குன்னா approximately 0.8. அப்போ இந்த இன்டர்வலில் கண்டிப்பாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ அட்லீஸ்ட் 1 வேல்யூவாலும் இருக்கும் by using Rolle's theorem. அது எப்படி இருக்குன்னா parallel இருக்கும். that is x is equal to எப்படி சொல்லலாம்னா -2 plus 2 root 2ன்னு சொல்லலாம். அப்போ therefore இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா tangent is parallel to x-axis. therefore at x is equal to -2 plus 2 root 2 the tangent is parallel to x-axis இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். f of x equal to x square minus 2x by x plus 2. the given interval பார்த்தீங்கன்னா x belongs to closed interval -1,6. ஃபஸ்ட்டு the given function f of x இருக்குது கொடுத்துருக்காங்க. இந்த 3 கண்டிஷன் எழுதணும். 3 கண்டிஷனு. ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x is continuous on closed interval -1,6. f of x is differentiable on open interval -1,6. செகண்ட் கண்டிஷனு. நெக்ஸ்ட்டு f of a f of b வேல்யூ ஃபைன் பண்ணுங்க. அப்போ f of -1 வேல்யூ is equal to 3 வருது. f of 6 வேல்யூ 3 வருது. therefore f of a equal to f of b வருது. அப்போ f of -1 equal to f of 3 வரும். therefore all the 3 conditions are satisfied. ரோல்ஸ் தியரம் சொல்லுனா கண்டிஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். ரோல்ஸ் தியரம் f days of c is equal to 0. அப்போ என்ன பண்ணால் f days of c equal to 0ன்னு போட்டு c ஓட வேல்யூ ஃபைன் பண்ணோம். அப்போ therefore given ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா f of x is equal to x square minus 2x by x plus 2. f days of x ஃபைன் பண்ணுங்க. அப்போ f days of x is equal to இது u by v ஃபார்முலா. அப்போ u by v ஃபார்முலா சைடில் எழுதியிருக்கான். u by v whole dash equal to ஃபஸ்ட்டு வந்து v u dash minus u v dash by v squared. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா f days of x is equal to x squared plus 4x minus 4 by x plus 2 whole squared. இது எக்ஸுக்கு போய் என்ன பண்ணுன்னா சியை மாற்றுங்க. அப்போ f days of c is equal to c square plus 4c minus 4 by c plus 2 whole squared. அப்போ இது என்ன பண்ண கண்டிஷன் வந்து f days of c is equal to 0ன்னு சொல்லும்போது இதை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ ஒரு ஈக்குவேஷன் மட்டும் குவார்டர் ஈக்குவேஷன் பண்ணிக்கோங்க. நியூமரேட்டர் மட்டும் இருக்கும். அப்போ f days of c is equal to c square plus 4c minus 4 by c plus 2 whole square equal to 0. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் அந்த பக்கம் கொண்டு போகுது. ரைட் சைடில் 0 வந்துடும். அப்போ c square plus 4c minus 4 equal to 0. இதை சால்வ் பண்ணுங்கள் ஃபார்முலா மெத்தடில். அப்போ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ கிடைக்குது. அப்போ c is equal to -2 plus or minus 2 root 2. 2 வேல்யூஸ் இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 c is equal to -2 minus 2 root 2 does not belongs to -1,6. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா c is equal to -2 root 2ங்கிறது அப்ராக்சிமேட்லி -4.8. இந்த கிவன் இன்டர்வல் கொடுத்துக்குன்னா -1,6 கொடுத்துருக்கு. இங்கே வந்து -4.8 வந்திருக்கு. அதனால் does not belongs to open interval -1,6. இந்த சியோட வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா c is equal to -2 plus 2 root 2. இது எங்கே இருக்குன்னா belongs to -1,6 ஓப்பன் இன்டர்வல் இருக்குது. இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 plus 2 root 2ங்கிறது அப்ராக்சிமேட்லி 0.8. அப்போ therefore that is இதை சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 plus 2 root 2. இது எப்படி இருக்குன்னா tangent is parallel to x-axis. therefore at x is equal to -2 plus 2 root 2ங்கிறது எப்படி இருக்குன்னா the tangent is parallel to x-axis.